வெற்றிவேல் முருகா, வியாபாரம் என்னைக்கும் போல இன்னைக்கும் லாபகரமா நடக்கணும்பா. முருகா, இந்தாங்க சில்ற, நீயே வச்சுக்க. ஆமா, மீறி சில்லறைய வாங்காம போறாரு. இவர் எந்த ஊர் மிராசுங்க? மெராசாவது பெராசாவது சாதாரண மேஸ்திரிங்க. மேஸ்திரியா? ஆமா, பட்டணத்தில் இருக்கிற ஒரு பணக்காரரு 180 ஏக்கர் நிலத்தை இந்த ஆள் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு எட்டி கூட பாக்குறது இல்ல. இவன் மேல இருக்கிற நம்பிக்கையில விளைச்சல்ல பாதிய மேஞ்சிடறான். இவன் காட்டுறதுதான் கணக்கு, வச்சதுதான் வரிசை. இன்னும் கொஞ்ச நாள் போனா 10 ரூபா நோட்ட சிகரெட்டா சுத்தி 1 ரூபாயால அதை பத்த வச்சாலும் பத்த வைப்பான். எதுக்கு அதிர்ஷ்டம் வேணுங்க. ஆமாமா. வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? என்ன அங்க பாக்குறீங்க? யார அந்த பொண்ணு? பந்தய குதிரவா நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறா. பக்கத்து கிராமம், பாவம், புதுசு, வேலை கேட்டு வந்தது. உங்க நினைப்பு வந்த உடனே வாரி வலிச்சு வயல்ல போட்டேன். நாளைக்கு வயலுக்கு வேண்டாம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வழக்கம் போல மேட்டு பங்களாவுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். இன்னைக்கு யாரா? இன்னைக்கு தானே பங்கஜம்னு ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்கிறேன். பல்லு கொஞ்சம் நீட்டமா இருக்கும், பார்த்து போங்க. கோழி குழம்பாது ஒரே குமட்டுது. வழக்கமா வைக்கிற மாதிரி தாங்க வச்சேன். சரி சரி, ரசத்தை ஊத்தி தொலை. ரசமா? அது விஷம். கோழி குழம்பு ரசமும் ருசியா தாங்க இருக்கு. ருசி இல்லாம போனது இப்ப நான் தான். என்ன உளற? பின்ன என்ன, தடிக்க குடிக்கிட்டு எவ்வளவு வயக்காட்டு பக்கம் புதுசா வந்திருப்பா. இப்ப நான் புடிச்சு போயிட்டேன். அப்படித்தான் வச்சுக்கே. நாளையில இருந்து நீ வயலுக்கு வேலைக்கு போகலாம். ஐயா, என்ன? தேங்காய் வியாபாரி உங்களுக்காக காத்துட்டு இருக்காருங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க. ஆனா இவனுக்கு மோகம் 3 நாள் தான், ஆசையும் 3 நாள் தான். 1000 காய்க்கு 600 ரூபாய் வீதம் போட்டா 20,000 காய்க்கு 12,000 ரூபாய் ஆகுது. ஆமாங்க, இந்தாங்க பணம். போயிட்டு வாங்க. மேஸ்திரியா, முதலாளி வந்திருக்காருங்க. முதலாளி வந்திருக்காரா? சரி வா. வரப்போறதா ஒரு லெட்டர் போட்டிருந்தா வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணிருப்பானுங்க. பாலு, திடீர்னு புறப்பட்டு வந்தேன். பக்கத்தூர்ல இருக்கிற என் பாலிய சிநேகிதனுக்கு 60வது கல்யாணம், அவசியம் வரணும்னு நேர்ல வந்து கூப்பிட்டா தட்ட முடியல, புறப்பட்டு வந்தேன். வழியில எஸ்டேட்டை பார்த்து போலான்னு. ரொம்ப நல்லதா போச்சுங்க. 1000க்கு 500 ரூபாய் மேல 10,000 தேங்காய் விட்டேன். இந்தாங்க 5,000 ரூபாய். 5,000மா? பரவாயில்லையே. நெல்லு, வாழை, தென்னைக்கெல்லாம் தண்ணியை மட்டும் இறைச்சா போதாதுங்க. பணத்தையும் தண்ணியா வாரி இறைச்சி நிறைய உரம் வாங்கி போட்டா இதுக்கு மேலேயே வருங்க. செய்ய வேண்டியதானே? இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லாம செஞ்சு நாளைக்கு 4 பேர் ஐயா கிட்ட எதையாவது சொல்லி. பாலு, நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டேன். அந்த கடவுளே வந்து தப்பா சொன்னாலும் காதுல போட்டுக்க மாட்டேன், கவலைப்படாத. இந்த பணத்தை வச்சுக்க, உன் இஷ்டத்துக்கு உரம் வாங்கி போடு. ஓகே? ரொம்ப நன்றியா. தம்பியும் பாப்பாவும் இன்னும் 2 மாசத்துல படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு நேரமாச்சு, புறப்பட்டுமா? ஐயா வாங்க. வெற்றி வெற்றி, மருதமலை முருகன் அருளான மகத்தான வெற்றி. லாபம். டேய் ராமு, நாய் மீனை தூக்கிட்டு ஓடுதுடா, விடாதே.
நாய் நல்லா கிடைச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதம்மா, நாய்கடிக்கு நல்ல வைத்தியர் பக்கத்து ஊர் நல்ல முத்துதான். உடனே அழைச்சிக்கிட்டு போ, இல்லனா பைத்தியம் பிடிச்சிரும். அப்படியா? சீக்கிரம் போமா. அச்சரை ஆகுதுங்க. வாமா, என்ன ஆட்டோட வர்ற? அசலூரா? ஆமாங்க. இந்த வட்டாரத்துல இந்த வைத்தியரை விட்டா வேற வக்கியாது. உடம்புக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உனக்கு ஒண்ணு இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். முகத்துல தெளிவு இருக்க. வேற யாருக்கு? ராமு கால நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்ச ராமு எங்க? இதோ. ஆட்டுக்கு பேரு ராமா? ஆனா நல்லா பூட்டு போட்ட வச்ச மாதிரி பேரு வச்சிருக்கிற. இங்க பாருங்க. ஐயோ, அடாடா, பலமா கடிச்சிருக்குதே. நாய்க்கும் நல்ல காயங்க. அப்படியா? முதல்ல ராமுவை கவனிக்கிறீங்களா? ராமுவ பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நாய்க்கடி நல்ல முத்து இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. இந்த பார், அவ்வளவு பச்சல ஒரே ஒரு துணி. இதா அவுத்துற வேண்டியது. இந்த பச்சலைய வச்சு கட்டிட வேண்டியது. அதுல இன்னாரு கட்டினா இதே மாதிரி 5 நாளைக்கு தொடர்ந்து வந்து கட்டிக்கணும். அப்போ குணமாயிடும். 5 நாளைக்கு தினம் வரணுமா? ஆமாம்மா, ஒரு நாளைக்கு கட்டுக்கட்ட தவறுனா கூட ஆடு மாதிரி கத்தாது, நாய் மாதிரி குறைக்கும். கடிச்சது வெறியோ சொரியோ. நான் ஏன் சொல்றேன்? 5 மைல் தினமும் வந்தா என் பொழப்ப யாருங்க பாக்குறது? ஆமா, உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? வைத்தியரையா, இந்த ஆட்டை தவிர ஆதரவுக்கு வேற யாருமே இல்லாத அனாதனா அசலூருக்கு எப்படிங்க 5 நாள் வர முடியும்? என்னது கவுளி அடிக்குது? யார் இந்த பள்ளி? பள்ளி இல்ல, இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. சரி, உன்னுடைய கதையை கேட்டு ரொம்ப வேதனைப்படுறமா. ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுது. என்னையா சிரிப்பு? ஓனா இல்லம்மா, நல்ல நாய். இந்த நாய் ஆட்டுக்கே கொடை பிடிக்கும். என்ன சொல்ற? உனக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஆட்டுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கேன். என்னது? இந்த ஊர்லயே உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். உன்னுடைய வைத்திய செலவுக்கு ஆகும், இந்த ஆட்டு வைத்திய செலவுக்கு ஆகும். வைத்தியரையா, நம்பலாமா? இவன் வேலை பாக்குற எஸ்டேட்ல 60-70 பொம்பளைங்க வேலை பாக்குறது என்னமோ உண்மை. ஆனா இந்த சில்லற விஷயத்துல சரியா வந்து சேராதுங்கிறியா? உன் விஷயத்துல அப்படி இல்லம்மா. ஆனா நீ வேலைக்கு வந்தா போதும். அடேங்க அப்பா, இவ்வளவு உபகார குணம் உனக்கு எப்படா வந்தது? அப்பப்ப வரும். நீ என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? பச்சை பெல்ட்டா? இது எனக்கு ரொம்ப ராசி. நீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வர்றியா வரலையா? வரலாம், ஆனா எங்க தங்கறதுன்னு யோசிக்கிறியம்மா? அதுக்கு நான் வழி பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப கண்ணுப்புள்ளி எஸ்டேட்டுக்கு காலையில வேலைக்கு வந்துரு. நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுறேன். அடே வேலு, அடே ஐயாவுக்கு பிடிச்சிருச்சுல்ல, நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன். அறிவு கட்டவனே, ஒரு நாள பேச அப்படி ஓரம் கட்டுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, அது புதுசு, மிரண்டும். பக்குவமா எடுத்து சொல்லி நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உண்மையாவா? சத்தியமாங்க. துண்டை போட்டு தாண்டணுமா? சபாஷ் வேலு, இந்த தடவை ரெட்டிப்பு சம்பளம் அவளுக்கு மட்டும் இல்லடா, உனக்கு சேர்த்து தரேன். ஏங்க என்ன பார்த்து சொல்லுங்க, களத்துமேட்டுல ஒரு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா. சரி, அப்ப நான் அனுப்பிச்சிடுறேன். நான் வேலுங்க, நீங்க போங்க. இதான் இப்ப இந்த பாரு, இனிமே வேகாத வெயில்ல நீ வேலை செய்ய வேண்டாம். நாளையில இருந்து களத்து மேட்ல இருக்கு நம்ம வீட்டுக்கு போய் வகை வகையா சமைச்சு வாய்க்கு ருசியா மேஸ்திரியாவுக்கு போடு. சம்பளமும் கிடைக்கும், தக்க சன்மானமும் கிடைக்கும். வயக்காட்டு வேலை கூட்டி அனுப்பிச்சு சமையல் கிடப்புறா. வேலை எதுவா இருந்தா வயிற்றுக்கு சோறு, கட்டிக்க துணி, கைக்கு பணம், அவ்வளவுதானே. நீ அங்க போனீங்கன்னா அத்தனையும் கிடைக்கும். புரியலையே. மேஸ்திரியா புரிய வப்பாரு, உனக்கும் புரியும். புரியா? சமையல் வேலை தானே, போனா போச்சு. ஏன் சிரிக்கிறான்? போய்தான் பாப்போமே. அழக மேலு, அழக மேலு. என்னது அழகு மேலா? பாரு, என் பேரு அலமேலு. உன் அழக பார்த்ததுக்கு அப்புறம் நான் வச்ச செல்ல பேரு. நல்ல பேரை விட்டுட்டு செல்ல பேர் இருக்கியா? பேரை மட்டும் இல்ல பொண்ணு, மனசு வச்சா உன்னைய மாத்தி காட்டுவேன். எப்படியா? எப்படியா? இப்படி. அடேங்க அப்பா, இத பார்த்து நீ வாய பழக்கிற. இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நிக்கணும், அந்த அழக பார்த்து நான் வாய பழக்கணும். அலமேலு, நானே உனக்கு தண்ணி ஊத்தி என் கையாலேயே புடவை கட்டி
எல்லா நகையும் போட்டு விடுறோம் வா. தனி சமையல் அதுக்கு தக்க சன்மானங்கும் போதே நினைச்சேன் இது தங்க பஸ்பம் செய்யற வேலைன்னு. இந்த ஆட்டுக்கார அலமேலுக்கு காட்டு புலி கூட ஜகா வாங்கும் தெரியுமா? அலமேலு இத்தனை வருஷத்துல இந்த கண்ணத்தை ஒரு பொண்ணு கையால் செவக்க வச்சு இதுதான் முதல் தடவை. அதுக்கு பதிலா உன் கண்ணத்தை நான் செவக்க வைக்கத்தான் போறேன். கையால் எல்லாம் உதட்டாங்க. காப்பாத்து. ஐயோ முதல்ல அதை வெளியே அனுப்பு. இத வெளியே அனுப்பிச்சா உன் கையால் அப்பாவி பொண்ணுங்களை தினம் உள்ள அனுப்பிச்சுட்டு இருப்பானே. இனிமே வேண்டாம் சொல்லிடுறேன். எப்படி நம்புறது? எழுதி கொடு. எழுதி கொடுக்கறதா? ராமு எழுதி தரேன் எழுதி தரேன். அப்படி வா வழிக்கு வாய பேனா வேடு. இந்தா சொல்றத எழுது. அலமேலுவுக்கு எழுதி கொடுக்கும் மன்னிப்பு கடிதம். இதுவரைக்கும் வேலைக்கு வந்த சில பெண்கள் கிட்ட நான் தப்பா நடந்தது உண்மைதான். அலமேலு எழுதிய அதே மாதிரி அலமேலு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணதும் உண்மைதான். இனிமே இந்த மாதிரி யாருக்கிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டேன்னு உறுதி சொல்றேன். இப்படிக்கு பாலு. தேதிய போட்டு சுயலகிதான் எழுதி கையெழுத்து போட்டு கொடு. இந்த கையெழுத்துலதான் உன் தலையெழுத்தே அடங்கி இருக்கு. இனிமே இந்த மாதிரி யார்கிட்டயாவது தப்பா நடந்த கடுதாசி முதலாளி கைக்கு போயிடும். ஐயோ அப்படிதான் செஞ்சாதே. என் முதலாளி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. இனிமே கடவுளே அந்த தப்பு பண்ண மாட்டேன். தயவு பண்ணி அதை கொடுத்துரு. கொடுக்கறேன். நீ ஒழுங்கா வாழறியான்னு கொஞ்ச நாள் பார்த்துட்டு கட்டாயமா கொடுக்கறேன். அலமேலு அதை கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கறேன். உன் பணத்தை தூக்கி கொண்டு போய் உடப்புல போடியா. ஆட்டுக்கு குணமானதும் ஊருக்கு போயிடலாம் தான் இருந்தேன். ஆனா இப்போ அப்பாவி பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா வழக்கமுறை நாளைக்கு வயலுக்கு வேலைக்கு வந்துரு. நான் எவ்வளவு ஒழுக்கமா வாழ்க்கை நடத்துறேன்னு உன் கண்ணாலேயே பாரு. அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தா அந்த கடிதத்தை கொடுத்துரு. நல்லது, போயிட்டு வர. வாடா ராமு. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துற ராமு. இல்லனா என் மானமே போயிருக்கும். இந்த கடிதம் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் அவளை வேலைக்கு வர வேண்டாம் சொல்லவும் முடியாது. தினம் நான் விரும்பிய பெண்ணை அடையவும். இந்த மாதிரி சமயத்துல படக்கு படக்குன்னு எதுவும் செய்யாதீங்க. ஒரு நேரம் போல இருக்காது. இந்த பாருங்க, அந்த கடிதம் தானே, அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதான். நானும் உணர்ச்சி வசப்பட்டேங்க. அறிவு கட்டவனே, அந்த ஆடு இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுடா. நான் அனுபவிச்சவன். என்ன யாரு நினைச்சீங்க? வேலுங்க, எப்பேற்பட்ட ஆளையெல்லாம் மயக்கும் போது ஆட்ட மயக்கிறது சர்வ சாதாரணமுங்க. சொல்லாதடா, செய்யாத. செய்யறேன். கதாநாயகன் காத்துட்டு இருக்கிறாரு. அம்மா கதாநாயகி, நீ போய் கதாநாயகனை மயக்கி எப்படியாவது ஓரமா கூட்டிட்டு போயிரு. நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன். வலது காலம் முன்ன வச்சு போமா. போமா போ. ஓடு ஓடு ஓடு. போகுது போகுது. அவனும் பாக்குறான், இவளும் பாக்குறான். பிறந்தாச்சு காரவன் முகத்தோட முகம் பதிக்குது, முத்தம் குடுக்குது. அவ போறான், இவனும் போறான் போறான் போறான். போயிட்ட
அருமையான சான்ஸ். வாடா எடுபடி பேச்ச குறை. ஆடு காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்துட்டு வர்றேன். நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. நல்லா அசந்து தூங்குறான். வந்தானா? நில்லு. தேவையான பெண்களை வேலைக்கு எடுத்தாச்சு, நீ போகலாம். இது அசல், அது போலி. முட்டாள். என்னய்யா, என்ன இப்ப நான் வேலைக்கு போலாமா இல்ல? தாராளமா போகலாம். அப்படி வாய்யா வழிக்கு. இந்த ஆடு கொஞ்சம் அறிவு இல்லைன்னா இந்த அநாத அலமேலு ஊரு விட்டு ஊரு வந்து தனியா காலம் தள்ள முடியும் நினைக்கிறேன். இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்யா. அதனாலதான் அசல இதுல முடிஞ்சு வச்சுட்டு அதுல அப்படி எழுதி வச்சேன். என்ன அந்த கடிதத்தை என்கிட்ட கொடுத்துரு. அதானே நடக்காது. இந்த முடிச்சுல உன்னோட வேலை மட்டும் இல்ல, பல பெண்களோட கற்பு அடங்கி இருக்கு. அதனால இத ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ராமு, அதே கூப்பிடுறேன். பயப்படாது. இந்த பத்தியா இத இது உள்ள போட்டு ராமு கழுத்துல கட்ட போறேன். உன்னால முடிஞ்சா எடுத்துக்க. வர்றேன். பார்த்து போ. ராமு வர. என் பொல்லாத நேரம் இந்த ஆட்டு ரூபத்துல வந்திருக்கேன். நான் உன்ன சொல்லல. ஐயோ உன்ன சொல்லல. அந்த கடிதம் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வயக்காட்டுக்கு அவதாண்டா எஜமானி. நாம எல்லாம் அவ எடுபடி தூ. ஆட்டு கழுத்துல லெட்டர் இருக்கிற வரைக்கும் தானே அவளுக்கு நாம எடுபடி. அதை எடுத்துட்டு வந்துட்டா முதல்ல அதை செய். இப்பவே நம்ம ஊர் சந்தைக்கு போய் பத்த பெல்ட் ஒண்ணு வாங்கி கட்டினாத்தான் எனக்கு ராசி. எடுபடி ஐயா குறை. பின்னாடி வா. பக்கத்து ஒரு முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம். வாரியார் சாமி வேற நீ வந்தே ஆகணும்னு ஆள் அனுப்பிச்சிட்டாரு. வந்த எங்க அப்பா முருகனை ஆனந்தமா தரிசனம் பண்ணின. பாலிய சிலைதான் கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி சௌக்கியமா இருக்கிறியா? ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கப்பா. எல்லாமே என்னாலதான்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். மறந்துட்டியா? எல்லாமே எங்க அப்பா மருதமலை முருகன் அருளாலதான்னு சொல்லு. அதற்கிட்ட தர்மனிங்க பையனும் பொண்ணு என்ன செய்யறாங்க? பையன் எம்ஏவுக்கும் பொண்ணு பிஏவுக்கும் பரீட்சை எழுதியிருக்காங்க. கவலையே படாத. எங்க அப்பா மருதமலை முருகன் அருளால நிச்சயம் பாஸ் ஆகிடுவாங்க. அது போதும்பா. ஐயா சொன்னபடி நான் பாஸ் பண்ணிட்டேன். அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். முருகா பாத்தியாப்பா, இதுதான் நான் வணங்குற தெய்வத்தினுடைய அருள். சௌக்கியமாமா? சௌக்கியம்தான் ஐயா. நான் வரட்டுமா? என்னப்பா அது வந்துட்டு சாப்பிடாம போனா இப்படி? இன்னைக்கு கிருத்திகை, நான் சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டேன், விரதம். இன்னொரு நாளைக்கு வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு வர. வரட்டுமாமா? முருகா அப்பனே மருதமலை ஆண்டவனே. ஏமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பாஸ் பண்ணிருக்கிற? அது மட்டும் இல்ல, காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்.
தேங்க்யூ அண்ணா. நீ எப்படி? உங்க அண்ணன் செகண்ட் கிளாஸ். படிப்புல மட்டும் இல்லம்மா, எல்லா விஷயத்திலயுமே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ், இவன் செகண்ட் கிளாஸ். என் தங்கச்சி என்ன விட உயர்வா இருக்கிறதுல எனக்கு தானப்பா பெருமை. அப்படி சொல்லண்ணா. அம்மா, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு நாளைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன். சாரி டாடி, நாளைக்கு கலெக்டர் டாக்டர் லதா எனக்கு பார்ட்டி கொடுக்க போறான். அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கு. அவதான் கலெக்டர் வீட்டுக்கு போற. நீ எங்கப்பா போறேங்கிற? என்னப்பா மறந்துட்டீங்களா? நம்ம டிரைவர் ஆறுமுக தங்கச்சிக்கு கிராமத்து கல்யாணம். எவ்வளவோ கூப்பிட்டு நீங்க தான் வரமாட்டேன்ட்டீங்க. நானாவது போயிட்டு வர வேண்டாமா? பாத்தியாமா, நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறேங்கிற, இவன் டிரைவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறாங்கிறான். இவன் எல்லாத்திலுமே செகண்ட் கிளாஸ் தான் நான் சொன்னதுக்கு இப்ப அர்த்தம் புரியுதா? ஏப்பா, டிரைவர் வீட்டு கல்யாணத்துக்கு போறது தப்பா? தப்புதான்டா. நீ ஒரு டிரைவர் மகனா இருந்தா பரவாயில்ல, லட்சாதிபதி மகனாச்சே, இப்படி போறது தப்புதான்டா, தப்பு. டாடி பின்ன என்னம்மா, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து காலில் விழுந்தா 50 நூறு கொடுத்து அனுப்பாம கௌரவத்தை விட்டுட்டு ஊரை விட்டு ஊரு போய் வாழ்த்துறேங்கிறா? அவனோட கார்ல சமமா போகும்போது அப்ப அந்தஸ்தை பத்தி நினைக்கிறமாப்பா. இத பாரு, நீ டிரைவர் விட்டு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, வாட்ச்மேன் விட்டு வளைகாப்புக்கு போனாலும் சரி, ஐ டோன்ட் பாதர். இது பாருமா, நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறப்போ இது யார் பொண்ணுன்னு கேட்கிற மாதிரி ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அதாமா எனக்கு கௌரவம். அந்த கௌரவத்தை நீதாமா காப்பாத்தணும். இவன் தான் தாமரக்குளம் தங்கமணி. போன வருஷம் 30 பேரை முட்டி தள்ள மாட்ட 8 நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான். இவன் தான் மாடக்குளம் மாடசாமி. இவன் மண்டையை பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா? அது மட்டுமா, இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சிட்டான். இவனுக்கு 2 பேரை வச்சு அந்த ஆட்ட நானு. ஆட்ட பத்தி எனக்கு என்னடா கவலை? அது கழுத்துல இருக்கிற தாயத்து, அதுக்குள்ள இருக்கிற லட்டை, இவ்வளவுதானே. என்னங்கடா சொல்லாதீங்கடா, செய்யுங்க. முதல்ல பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிங்கடா, நிறையவே கிடைக்கும். வாங்கடா வாங்க. அலமேலு, அந்த தாயத்தை என் கைக்கு வரப்போகுது. உன் திமிர் அடங்கத்தான் போகுது. அதுவும் அந்த ஆடுதான். அந்த ஆட்டை அடிச்சு ஆட்டை நீங்க எடுத்துருங்க. அது கழுத்துல இருக்க லெட்டர் கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாடா. நீ அப்படி போ, நான் இப்படி வரேன். நெருங்க முடியலையே, தாயத்தை எப்படி அவுக்கிறது? சுத்தி செத்தைய போட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்டா ஆட்டோடு அதுவும் சேர்ந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அருமையான யோசனை. நெருப்பு வச்சுட்டு காவலுக்கு இங்கே இரு, நான் போய் அவனை கூட்ட வந்து காட்டி பணத்தை வாங்கிடுவான். நிறுத்து. இந்த வாயிலா ஜீவனை உயிரை கொடுத்து வந்து யாரு? அதுக்காக நீ யாரு? வீடா இருப்ப வீடா. அடடே, நன்றி சொல்றியா? பெரிய புத்திசாலியா இருக்கிய. அந்த நன்றிய இவன் சொல்லு. இவன் தான் எனக்கு கூட்டிட்டு வந்தான். மட்டுமா வரேன். யாராவ ஆட்டை காப்பாத்தின அயோக்கிய மழையா? சரி சரி, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. போங்க. சரிங்க. அலமேலே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.
அப்படின்னா பாட்டை பிடிக்கிற போட்டி. இந்த பாட்டு இதுல எப்படி ஆகுது? அப்படியே காத்துல வந்தது, பிடிச்சு பொட்டிக்குள்ள போட்டு வச்சுட்டேன். அப்படி நிறுத்து. ஆமா, என்ன கேட்காம ஏன் பாட்டை நீ ஏன் பிடிச்ச? என் பொண்ணு, இது ஓ பாட்டா? அடாடா, என்ன இனிமையான குரல் உனக்கு. அதுக்கு நான் பொட்டியில பிடிச்சு வச்சுக்கிறதா? இல்ல பாரு, அழகான இயற்கை காட்சிகளை போட்டோ படம் பிடிக்கிறது இல்லையா, அது மாதிரி உன்னுடைய இனிமையான குரல் இந்த பொட்டிக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கேன். நீ கூட தான் நல்லா வாட்ட சாட்டமா இருக்க. உழவு மாட்டுக்கு பதிலா உன்னை ஏர்ல பூட்டி போட்டுட்டுமா? இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி பொடிச்சு சொல்ற? உன்னையா பிடிச்சு பொட்டிக்குள்ள அடிச்ச? உன் குரலை தானே அடிச்சேன். என்ன வேற பிடிச்ச அடைப்பீங்களோ? என்னன்னா இந்த அலமேலுவ பிடிக்கிறதுக்கு அடைக்கிறதுக்கும் இன்னொருத்த பிறந்துதாயா வரணும். அட, உன் பேரு அலமேலா? பேரு நல்லா இருக்கு, குரல் நல்லா இருக்கு. யோ, இதெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் வச்சுக்க. மரியாதையா பிடிச்ச பாட்டை கொடுத்துட்டு நடைய கட்டு. இல்ல, என்ன செய்வ? என்ன செய்வனா? ராமு! யார் அவன்? மாவனா மச்சானா? பாட்ட
எவன் வந்தா எனக்கு என்ன வரட்டும் பாத்துக்கிறேன். ராமு ஓடி போய் இந்த ஆளை முட்டு தண்ணிக்கு போட்டு எடுத்து வாடா. போடா போ, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. டேய் ராமு, முட்டுடா. என்னடா பேசாம நிக்கிற? முட்டுடா ராமு. முட்ட மாட்டேன். நன்றி கிட்டவே அந்த ஆளை முட்டி தள்ளிட்டு போட்டு எடுத்துட்டு வர சொன்னாக்கா மந்து போட்டு அந்த ஆளுக்கு மரியாதையா செலுத்துறேன். இனிமே அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. போடா போ, எப்படியாவது போய் தொலை. மாங்கலிதான பண்ணிடலாமா? கொஞ்சம் பொறுங்க, முக்கியமான நபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வந்துட்ட ஆறுமுகம், தாலியை கட்ட சொல்லு. நான் காத்துக்கிறது உங்களுக்காக இல்ல, பின்ன சின்ன முதலாளிக்காக. நீங்க உட்காருங்க. உன் வீட்டு கல்யாணத்துக்கு சின்ன முதலாளி வண்டி கட்டிட்டு வராராக்கும். நேரமாச்சியா, தாலியை கட்ட சொல்லு. நான் பங்களாவுக்கு போகணும். வருவாரு, நீங்க உட்காருங்க. வாங்க உட்கார்ந்துருவோம். போக சொல்லிட போறாரு. ஆறுமுகம், சின்ன முதலாளி வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. மணிக்கிட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க முதலாளி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பூ எடுத்துங்க. ஐயரே, தாலி கட்ட சொல்லுங்க. கெட்டி மேடம், கெட்டி மேடம். முதலாளி ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல பெரிய வீட்டு ஆசீர்வாதம் வாங்கிங்க. முதலாளி, நீங்க வரத அந்த நாய்க்கு தெரிவிச்சிருந்தா வாசல்லே காத்துட்டு இருப்பனுங்க. அப்பா வரல, அதனாலதான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, நம்ம பண்ணையில தங்கி 2 நாள் கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு போகணும். அதுக்கான ஏற்பாடு கவனிங்க. ஐயோ, பொங்கலாவனுங்களா? அங்க தேங்காய் மாங்காய் வாழைக்காய் போட்டு இடத்த நிரப்பி வச்சிருக்குங்க. எனக்கு ஒரு ரூம் இருந்தா போதும். வேண்டாமுங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்குங்க. நாளைக்கு பங்களாவில் தங்கிக்கலாம். ஓகே, ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டுங்களா? வரேங்க. என்னடா பங்களா காலியா தானங்க இருக்குது, எதுக்காக போய் சொன்னீங்க? அறிவு கட்ட மடையா, இன்னைக்கு பங்களாவுக்கு சிவகாமியை வர சொல்லியிருக்கமே, மறந்துட்டியா? நான் மறந்தே போயிட்டேங்க. நீ விடிய விடிய கத்தினாலும் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். போக மாட்டேன். நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ரோசம், பெரிய ரோசம். இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. போ, இந்த ரோசத்தை நீ அந்த ஆள்கிட்ட காய்ச்சிருக்கணும். என்கிட்ட காட்டினா போடா. நீ இல்லன்னா என்னால இருக்க முடியாதா? போ. அவனேதான் நான் பாடின பாட்டை இந்த ராத்திரி நேரத்தை போட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கான். இந்த ராமு பையன் மட்டும் 2 முட்டை இருந்தானா அவன் இந்த அளவுக்கு வந்திருப்பான். விடக்கூடாது, இவனை விடவே கூடாது. பஞ்சாயத்தை கூட்டி பதிலுக்கு இவன் மானத்தை வாங்குறேன்.
வாயாடின்னு தான் நினைச்சேன், நீ திருடியா இருப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. ரசிகன் தான் நினைச்சேன், நீ ஒரு ரவுடியா இருப்ப நானே எதிர்பார்க்கல. மூடு வாய, இதை திருடிட்டு வந்ததும் இல்லாம ரவுடி பட்டவரை கட்டுறியா? நீ மூடியா வாய, ஏன் பாட்டை ஏன் வீட்டுக்கிட்ட கொண்டு பாட வச்சதும் இல்லாம பரிவார போறியா? நீ என்ன சொல்ற? நாட்டாமக்காரரை எழுப்பி நடுராத்திரியா பஞ்சாயத்து கூட்டி நீ யாருங்கிறத நிரூபிக்கல. என் பேர் அலமேலு இல்ல, நிறைய பாத்துருவோம். அட திருட்டு பயல, இதெல்லாம் ஓ வேலைதானா? சபாஷ்டா ராமு, பொட்டி எடுத்துட்டு வந்தது மட்டும் போறாது, இப்பயாவது அந்த ஆளை போய் 2 முட்டை முட்டிட்டு வா. போறேன்டா, போடா ராமு. அவன் முட்ட மாட்டான். ஒரு ராமுவ திருடங்க வீட்டு இருந்து நான் காப்பாத்திருக்கேன். அப்படியா? ஏண்டா ராமு, ராமு, உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை திட்டேன், என்ன மன்னிச்சுக்கடா. ராமு, பெட்டி எடுத்துட்டு வந்தது அவங்கதான் நினைச்சு பொசுக்குன்னு திருடின்னு சொல்லிட்டேன். அதை ஒண்ணும் மனசுல வச்சுக்க வேண்டான்னு சொல்லு ராமு. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம பொசுக்குன்னு ரவுடின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்க வேணான்னு சொல்லுடா ராமு. உங்க எஜமானியமாவை கேட்காம அவங்க பாட்டை பெட்டியில் பிடிச்சது தப்பு தான்னு சொல்லு ராமு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா ராமு, பொட்டியில இருந்து என் பாட்டை கேட்கறதுல எனக்கும் சந்தோஷம் தான் சொல்லுடா ராமு. நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னியா ராமு? நான் சொன்னதெல்லாம் சொன்னியாடா ராமு? சொன்னியா ராமு? சொன்னியாடா ராமு? சொன்னியா ராமு? சொல்லுடா, சொன்னியா ராமு? சொல்லுடா ராமு. முதலாளி கும்பிடுறேங்க. சாமி கும்பிடுறேங்க. ஹலோ மேலு, சின்ன முதலாளி வந்திருக்காரு, கும்பிட்டுக்க. மேலு, சின்ன முதலாளி வந்திருக்காரு, தயவு செஞ்சு கும்பிட்டுக்க. ஓஹோ, இவருதான் உங்க சின்ன முதலாளியா? ஆமா, கும்பிட்டுக்க. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு, எப்ப இப்படித்தான்? நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு, முதலாளிக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு பாத்தியா, நீ நடந்துக்கிற முறையை பார்த்து முதலாளியும் வருத்தப்படுறாரு. அட விடியா, நான் என்ன அப்படி முறத்தவரி நடந்துட்டேன்னு அவரையே கேட்கிறேன். முதலாளி செய்யற வேலைய ஒழுங்கா செய்யறதுதான் முதலாளிக்கு தொழிலாளி கொடுக்கிற மரியாதை. கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு பொழுத போக்குறது இல்ல. எனக்கே புத்தி சொல்றியா? போனா போதுங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க முதலாளி. யாரோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. நான் என்ன அறுத்து போட்ட நெல்ல அள்ளி மடியில கட்டிக்கிட்டு போனனா, இல்ல வாழத்தார வச்சு தோல்ல போட்டுக்கிட்டு போனனா? எதுக்கு மன்னிப்பு? பாலு, இந்த பொண்ணை முதல்ல கணக்கு தனுப்பு. தாராளமா. பட்டணத்துல இருந்து ஒருத்தர் சட்டையும் சராயும் மாத்திக்கிட்டு வந்து இறங்குவாரு, அவரு படி அடக்கலன்னா நீ பட்டி குறந்தே செத்துருவானு பகவான் என்ன படைக்கலையா? இந்த மடம் இல்லன்னா எத்தனையோ சந்த மடம். கூலிய குடிய ரொம்ப அதிகமா பேசுறான். பாலு, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இனிமே வேலைக்கு வைக்காத, உடனே அனுப்பு. ஆகட்டும் முதலாளி. அலமேலு, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா தப்பா எடுத்துக்கிட்ட முதலாளி சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால இந்த 5 நாள் கூலி. அப்பாடா, சனியை விட்டுதுடா. கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவோம். இந்த வீடு கட்டுறது என்னங்க ஆச்சு? செங்கலுக்கு ஏற்பாடு பண்ணுடா. இவரு ராத்திரி என்னடானா மன்னிப்பு அது இதுன்னாரு. இதுல நான் இவரை நல்லவரு நம்பி விடிய விடிய தூங்காம என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலம்புற அதே நேரத்துல வேலைக்கு போனா தான் பெரிய முதலாளி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டாரு. ராத்திரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு மரியாதை கொடுக்கலான்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. கட்ட பொல்லாத மனுஷன் அவரு. உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகத்தான் வேலை இல்லைன்னு சொன்னேன். என்னையா வளர்ற? உண்மைதான் சொல்றேன். வீட்டுக்காரியாக போறவள வேலைக்காரியா பாக்குறதுக்கு என் மனசு கேட்கல. அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டிய காணுமா? அதுக்குள்ள புள்ளைக்கு பேரு பொண்ணு ரங்கோன வச்சானா? அடையா நீ வேற. நான் இன்னும் உன்னை பத்தியே ஒரு முடிவுக்கு வரல, அதுக்குள்ள வீட்டுக்காரின் பாட்டே வேற குடுக்குறியாக்கும். நெஞ்சில கை வச்சு சொல்லு, என் மேல உனக்கு இஷ்டம் இல்லன்னு. இஷ்டம்தான், அதுக்குன்னு அந்த காதல்ல முடிவு பண்ணிட முடியுமா? காதல்ல என்ன நினைச்ச? நேர்ல பார்த்தா சண்டை போட தோணும், நினைச்சு பார்த்தா சமாதானம் பண்ணிக்க தோணும். இறைய போட்டு சாப்பிட உட்காந்தா எதிரில் உட்காந்து ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். சரதா படுத்துக்கலாமே பாய போட்டா பக்கத்துல வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும்.
என்னடா அது தூக்க வலியான துண்டு எடுத்து தோல்ல போட்டு தொட்டி இறங்கி குளிக்க போனா தவக்கிற மாதிரி தண்ணிக்குள்ள வந்து தாவி தாவி தொல்லை பண்ணும். அதேதான் எனக்கு அதேதான். ஆமா இத்தனையும் எனக்கு நீ வந்து பண்ணி விடுற மாதிரி இருக்கு. ஆமா உனக்கு எப்படி இருக்கு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சொல்லலனாப்பா தப்பா நினைப்பேன். சொல்லிடுவேன். சோதிக்காத சொல்ல. இத்தனையும் பண்றது யாரு யாரு? என் காதலன். யாரவன்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? வா காட்டுறேன். அது அங்க பாருங்க. அது நான் தான். யாரும் வராங்க போல இருக்கு. இன்னில இருந்து இந்த மாதிரி வேலை செய்தெல்லாம் விட்டுடு. இல்லைங்க, எனக்காக இல்லைனாலும் மத்த பெண்களுடைய நன்மைக்காகவாவது நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேலையை தான் செய்ய போறேன். நீ என்ன சொல்ற? அவசியம் வரும்போது எல்லாம் விவரமா சொல்றேன். அப்ப சரி, நீ என்ன பண்ற? நாளை காலையில வயக்காட்டுக்கு வந்து 4 பேர் முன்னாடி நடந்ததுக்கு வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படு. நானும் உன்னை மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சிடுறேன். முதலாளி வணக்கம். வா ஆறுமுகம், உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடந்துச்சுங்க. நீங்க வர முடியலன்னாலும் சின்னையா வந்து சிறப்பா நடத்தி கொடுத்துட்டாரு. கல்யாண வீட்டுக்கார நீயே வந்துட்ட. கல்யாணத்துக்கு வந்த என் மகன் தான் இன்னும் வரல. முதலாளி, சின்னையாவுக்கு எஸ்டேட் அந்த சூழ்நிலை அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சுங்களா. 1 வாரம் தங்கிட்டு வரதா சொல்ல சொன்னார். அண்ணனுக்கு தான் பட்டண வாசம் பணக்காரங்க சகவாசம் எதுவுமே பிடிக்காதே. அவளுக்கு எப்படிமா பிடிக்கும்? சந்தனமா இழைச்சு வச்சாலும் சகதியில புரள்ற இனமாச்சான. ஒவ்வொருத்தர் டேஸ்ட் டிஃபரெண்ட் அப்பா. ஏன் அண்ணனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? என் பேர் சொல்ல வேண்டிய மகனே இப்படி இருந்தா எப்படிமா? டோன்ட் வெரி டேடி. பொண்ணாவும் பிள்ளையாவும் என்ன நினைச்சுக்கீங்க, எல்லாம் சரியா போயிடும். கரெக்ட். என் கௌரவத்தை நீதாமா காப்பாத்த போற. அது சரி, ஏமா ஷாப்பிங் போறப்பியா? பணம் ஏதாவது வேணுமா? நோ டேடி, என் பாய் ஃப்ரெண்டோட பிக்சருக்கு போறேன். இஸ் இட்? வெரி குட் வெரி குட். போயிட்டு வாமா. பை பாய். பை பை. ஆறுமுகம், என் மகன் எவ்வளவு மாடனா நடக்கிறான்னு பாத்தியா? என் மகன் என்னடான்னா? முதலாளி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. வயசுக்கு வந்த பொண்ணு தனியா வெளியே போறது நல்ல. இதெல்லாம் ஐ சொசைட்டி பழக்க வழக்கம். உனக்கு தெரியாது, போய் வேலை கவனி. காமாட்சி, ராஜம்மா, பங்கஜம், சுந்தரி, தேவகி, லட்சுமி, பாப்பா, கண்ணம்மா, சின்னம்மா, பிரேமா, சீதாலட்சுமி, சின்ன பொண்ணு, கருப்பாயி, பிரியா, கிரிஜாம்மா, வெள்ளையம்மா, பெரிய பொண்ணு, ஆண்டாளு, சுப்பாத்தா, கருப்பாயி. வேலைக்கு வந்திருக்கங்க. இந்த பொண்ணு முதலாளியோடு பார்க்காம எடுத்துரிஞ்சு பேசி போனேன். இப்ப எதுக்கு வந்த? மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மன்னிச்சிருங்க, முடியலன்னா போயிடுறேன். இது முதலாளி நீங்க பாரு, பெண் பாவம் பொல்லாது, அதுவும் பாவம் ஆனால பொண்ணு கேள்விப்பட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருவான். போமா, போய் வேலை பாரு. ரொம்ப நன்றிங்க. சனியை விட்டதுன்னு நினைச்சேன், திருப்பி வந்து விட்டுக்கிட்டா. நம்ம ஜாதகத்துல இன்னும் 7.5 தீரலங்க. படப்பட மடையா. ஒண்ணும் இல்ல.
என்னது யாரோ கல்லால அடிக்கிறாங்க. ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கோம். வேலையை பாரு. கை காட்டிட்டு நிக்கிறேன். திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு அதான் பறிச்சுக்கார் தவறு. என்னங்க இது ரத்தம்? தலையை தெரியுது, தலையை தவழ்ந்துட்டு வந்தேன். அதுல ஏற்பட்ட காயம். காதலுக்கு கண்ணுதான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீ இப்படியா எரியல? எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன சொல்லி சமாளிக்க போ. வந்துறாங்க. அங்கே நல்ல பாம்பு தாங்க. நான் கும்பிடுற பாம்பு. நீங்க ஒருத்தர் ஒன்னும் அடிக்க வேண்டாம். நானே சொல்லி அடிச்சுறேன். வராதீங்க. அங்கே நில்லுங்க. அப்பா நாகராஜா, வந்த வழியே போயிடுப்பா. நீ போகலன்னா எல்லாரும் உன்னை அடிச்சிருவாங்கப்பா. ஒன்னா கேளுப்பா. சாயங்காலம் ஆலமரத்தடியில வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். சத்தியமா வரேன்ப்பா. போப்பா போ. போயிடுச்சு போயிடுச்சு. எதுமாவே போயிடுச்சு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ராஜாவாச்சே, சொன்ன உடனே போயிடுச்சு. எனக்கு என்னமோ அது நமக்கு எல்லாம் கஞ்சி ஊத்துற கடவுள் மாதிரி கெஞ்சி கட்டிக்கிட்டா உடனே போயிடுச்சு. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? அது இனிமே வராது. வாங்க எல்லாரும் போய் வேலையை பார்க்கலாம். வணக்கம். என்ன எல்லாரும் கூட்டமா வந்துட்டீங்க? ஒண்ணுமில்லைங்க, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. நம்ம பொண்ணுங்கெல்லாம் பிள்ளையார் கோவில்ல பொங்கல் வச்சு கும்பிடுறது வழக்கம். நாளைக்கு யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க. உங்ககிட்ட சொல்லி போலான்னு வந்திருக்காங்க. வழக்கத்தை மாத்த வேண்டாம். அதுக்கு இல்லைங்க, நானும் நம்ம வயல் வரப்பெல்லாம் செழிக்கணும்னு பிள்ளையார வேண்டிக்குவேன். ஏன் நீங்களும் போயிட்டு வாங்களேன். அப்ப நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் அப்படியே இந்த பருத்திக்காடு வாழைத்தோட்டம் இதெல்லாம் சுத்தி இயற்கை காட்சி ரசிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு பொழுது போயிடும். என்ன நான் சொல்றது?